நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு தாங்க. இது வந்து நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. ஸோ எலிவேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரெடி டு மூவ் ஸ்டேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு 24 ஃபீட் ரோடு தான். இந்த சைட்லேருந்து எலிவேஷன் பிளான் பாருங்களேன், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு மெயின் ரோடு தெரியுது பாருங்க. நம்ம வீட்டு கார் பார்க்கிங்லேருந்து வீட்டு வாசலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அது நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14/13 14க்கு 13ல நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு வெட்டிஃபைட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டைல்ஸோட டிசைனும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி யூனிட் வந்துருங்க. டிவி யூனிட் பாருங்க, ஒரு 55 இன்ச் டிவி நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோ பெரிய டிவி யூனிட்டாகவே நம்மளுக்கு இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ஸ்பாட் லைட் எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவே குட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மேட் ஃபினிஷிங் குட்டா எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பாருங்க, ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால் சீலிங் வருங்க. இந்த கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 100% உங்களுக்கு வாஷ் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 13/12 வருங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குங்க. மேலே பாருங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஃபால் சீலிங் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. மேலே அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குங்க அந்த லைட் பார்க்கறதுக்கு. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 3 பெட்ரூம் பார்த்துருவோம். இது நம்மளுக்கு 4வது பெட்ரூம், செகண்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு இருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பாருங்க, ஒரு சைடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு லேப்ஸ் கபோர்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்களேன், இந்த பெட்ரூமில் பாருங்க ஃபால் சீலிங் வந்து வேற ஒரு டிசைன்ல பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களடி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கும், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முன்னாடி இருக்க இந்த 4 BHK டியூப்ளெக்ஸ் செமி ஃபர்னிஷ் நியூ ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களை ஒருத்தராயிருங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி சென்னையில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அனகாபுத்தூர்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம அனகாபுத்தூர் டு குன்றத்தூர் போகிறோம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட், எக்ஸாக்டாக அந்த மெயின் ரோட்லேயே தான் ஆன் ரோட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளான் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், உங்களுக்கு அந்த லாரிலாம் போயிட்டு இருக்குங்களா, அதான் மெயின் ரோட். அது ஜூம் பண்ணி காட்டுங்க. அது பஸ் போகிற மெயின் ரோடுங்க. ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டுக்கு செகண்ட் பஸ் போயிட்டே இருக்குது. ஏன்னா நான் வரும்போதே நான் அவ்வளோ பஸ் பார்த்துறேன். எக்ஸாக்டாக அந்த மெயின் ரோட்லேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது. ஸோ பூந்தமல்லி பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட்டுங்க, ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தாங்க இது. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளான். அப்படியே நம்ம வாங்க இன்னொன்று காட்டிடுறேன் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கார்டு. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இது நம்மளுக்கு பார்க் வருங்க. இது நம்மளோட வீடு, இது நம்ம வீட்டோட காம்பவுண்ட். சரிங்களா, இது நம்ம வீட்டோட காம்பவுண்டு, இது நம்மளுக்கு பார்க்கு, கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஸோ பார்க்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அனகாபுத்தூர் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G2 லேஅவுட் இருக்கும். அந்த லேஅவுட்குள்ளே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அதுமாதிரி நீங்கள் பசங்க, நம்ம வீட்டில் சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் என்ன சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க விளாட்றதுக்கு ஸோ ஏகப்பட்ட அந்த டாய்ஸ், அந்த சர்க்கேஸு அது மாதிரிலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஏறுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குங்க. இதுவும் இந்த சைடு பாருங்களேன். ஸோ எல்லா பார்க்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கேஸு, இந்த சீசா அது மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், உங்களுக்கு இதை பிடிச்சிட்டு மேலே ஏறுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த நம்ம ஒரு மால்குள்ளெல்லாம் போனால் இதெல்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு நம்மளுக்கு சர்க்கேஸ் இருக்குங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக பார்க்கை டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு விஷுவலாக தான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷட்டில் கோர்ட்டு ஸோ அது மாதிரி ஏரியாலாம் உங்களுக்கு அந்த சைடில் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யாரா சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஸோ அதுக்கான பிளேயிங் டாய்ஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வாக்கிங் ட்ராக் நம்மளுக்கு வருங்க. இது நம்மளுக்கு வாக்கிங் ட்ராக்கு. நம்ம சர்க்கிள் சொந்தங்கள் யாருன்னா அனகாபுத்தூர் லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா
கண்டிப்பாக இந்த வீடை வந்து விசிட் பண்ணுங்கள். அது நம்மளோட வீடுங்க. பில்டிங் தெரியுதுங்களா, 4 BHK. அது நம்மளோட வீடு. நம்ம சைட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடு எல்லாமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 feet ரோடு தாங்க. இது வந்து நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. ஸோ எலிவேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரெடி டு மூவ் ஸ்டேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம சர்க்கிள் சொந்தங்கள் யாருன்னா அனகாபத்தூர் லொக்கேஷனில் ஆன் ரோட்டில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கானது தாங்க. அது மாதிரி CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி. அப்படியே வாங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24 feet ரோடு தான். இந்த சைட்லேருந்து எலிவேஷன் பிளான் பாருங்களேன், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1114 உங்களுக்கு லேண்ட் ஏரியா வரும். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 2300 பில்டப்பில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்கன்னா இங்கே நேம் போர்டு எல்லாமே நம்மளுக்கு வந்துடுங்க. ஸோ நேம் போர்டு வந்துடும். கீழே பார்த்தா உங்களுக்கு ஸ்பாட் லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டுக்கும் இந்த பெயிண்டிங்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரக்சரல் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் அந்த கார்டனிங் ஒரு சின்னதாக அந்த செடிலாம் வைக்கிற மாதிரி ஒரு செட்டப்லாம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சைடும் நம்மளுக்கு ஒரு கேட் இருக்குது, நார்த் சைட்லேயும் ஒரு கேட் இருக்குங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம சைட்டுக்கு பேக் சைட்லேயும் உங்களுக்கு பார்க் இருக்குது. நார்த் ஈஸ்ட்டு பின்னாடியும் உங்களுக்கு பார்க் இருக்குது. சரிங்களா, அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தவனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நம்மளுக்கு கேட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பு, சில்வர் டேங்க் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். கிரவுண்ட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்வெல் வாட்டர் தாங்க. இங்கே வாங்க, இபி பாக்ஸ் எல்லாமே இங்கே வந்துருங்க. அந்த இபி பாக்ஸில் போட்டிருக்க ஹுட்டும் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஒரு மாதிரி டார்க் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்வெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த நீர் மோட்டர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த போர் ஓடினாலும் அந்த நாய்ஸ் உங்களுக்கு எதுவுமே கேட்காது. இபி எல்லாமே 3 phase தான். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 அடி செட் பேக் இருக்குங்க சைடில். இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11/25 11க்கு 25 நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காகவே இருக்குங்க. ஸோ காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காராக இருந்தால் நீங்கள் தாராளமாக 2 கார் ஸ்டாப் பண்ணலாம். ஒரு எக்ஸியூ நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு எக்ஸியூ கார், ஒரு நார்மல் செடான் கார் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 பைக் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு செட் பேக் இருக்குது. நம்ம வீடு சுற்றியும் வரலாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் வீடு தான் வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாட்டர் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. வாட்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இந்த சால்ட்டு கண்டென்ட் அது மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம ப்ராப்பர்ட்டியோட மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டே நம்மளுக்கு சேஃப்டி கேட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு மெயின் ரோடு தெரியுது பாருங்க. நம்ம வீட்டு கார் பார்க்கிங்லேருந்து வீட்டு வாசலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அது நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிடலாமா? ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீக்குட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு மெயின் டோர் எல்லாமே வந்துடும். அப்படியே வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14/13 14க்கு 13 நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு வெட்டிஃபைட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டைல்ஸோட டிசைனும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி யூனிட் வந்துருங்க. டிவி யூனிட் பாருங்க, ஒரு 55 inch டிவி நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோ பெரிய டிவி யூனிட்டாகவே நம்மளுக்கு இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ஸ்பாட்லைட் எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவே ஹுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மேட் ஃபினிஷிங் ஹுட் தான் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பாருங்க, ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால் சீலிங் வருங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கு. ஸோ ஹால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டிசைனில் நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேன் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடும். ஃபுல்லாக அந்த பார்டர் லைட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. இந்த டோருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இபி ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்துடும். டோருக்கு பேக் சைடில் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 3 விண்டோ வந்துருங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அனகாபத்தூர் லொக்கேஷன் என்கிட்ட ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக சர்ச் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு சேனலில் போஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வேற ஏதாவது லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்க, என்ன லொக்கேஷனில் பார்க்குறீங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக உங்கள் வீடு தெரியறது நான் சேர்க்குறேங்க. ஸோ நம்ம ஹால் பார்த்துறோம். ஹால்லேருந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் கீழே. ஸோ இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது திங்ஸ் அது மாதிரி வச்சுக்கலாம். கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூபிஎஸ் அந்த பவர் சேவிங்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. ஸோ விண்டோவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த வுட்டன் விண்டோ தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம டிவி யூனிட் பார்த்துரும். அப்படியே வாங்க கிச்சன் பார்த்துடலாம். இது நம்மளுக்கு கிச்சன் ஏரியா வருங்க. கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10/9 10க்கு 9 இந்த கிச்சன் நம்மளுக்கு வந்துடும். இந்த கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 100% உங்களுக்கு வாஷ் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்களேன், மேலே லேஃப்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த வுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த வுட்டோட குவாலிட்டி மட்டும் நீங்கள் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க.
ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங் வுட்ல எல்லா ஹுட் ஒர்க் அந்த எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆர்ஓ போகிறதுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சமைக்கிற மாதிரி ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி நீங்கள் சமைச்சிக்கலாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தட்டு வைக்கிற ட்ரே, கரண்டி வைக்கிற ட்ரே, இது எல்லாமே ட்ரேஸ் எல்லாமே வந்துடுங்க. இங்கெல்லாம் நம்மளுக்கு ட்ரேஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. இங்கே வந்து நீங்கள் சிம்னி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த ஃப்ளஷ் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12x12 12க்கு 12 நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பாருங்க, இங்க ஒரு விண்டோ இருக்கு, இங்க ஒரு விண்டோ இருக்கு. அந்த சைடு நம்மளுக்கு ரோடு இருக்கிறதுனால உங்களுக்கு எப்பவுமே அந்த வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே இந்த சைடு பாருங்க, உங்களுக்கு அந்த லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி அந்த கிளாஸ் ஃபினிஷிங்லாம் வச்சு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோடய நம்மளுக்கு வந்துருதுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கபோர்ட்ஸ் வந்துடும். கபோர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய கபோர்ட்ஸ் தான் இருக்கு. உள்ள பாருங்க, உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மளுக்கு அந்த ஸ்லைடிங் டோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். மேலே பாருங்க, ஃபால் சீலிங் சொல்ல மறந்துட்டேன். இந்த பெட்ரூம்லயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த லைட்டோட கலர்லாம் பாருங்களேன், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஒரு மாதிரி பார்டர் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல, டார்க் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி பிங்க் கலர்ல பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் குள்ள லைட்லாம் இருக்கு, அதுவும் பார்டர் லைட் தான், ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இந்த பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துருங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் செட் நம்மளுக்கு வந்துடும். ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். இந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்க டைல்ஸ் பாருங்க, அப் டு நம்மளுக்கு வால் வரைக்குமே இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு நியூ மாடல் டைல் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே பார்த்துருங்க. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம் வாங்க. இது நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வருங்க. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. கைப்பிடி எல்லாமே நம்மளுக்கு எஸ்எஸ்ல வந்துருங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்குங்களா, இந்த விண்டோ நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து பாருங்களேன், பின்னாடி பாருங்க பார்க் இருக்கு. ஸோ எந்த ஒரு வீடுமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல வராது, எப்பவுமே உங்களுக்கு காத்து வசதிக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 13x12 வருங்க. கீழே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குங்க. மேலே பாருங்க, நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஃபால் சீலிங் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஸ்பாட்லைட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. ஸோ 1114 உங்களுக்கு லேண்ட் ஏரியா, 2300 இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்கு. நீங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக நீங்கள் அந்த ஷோபா அது மாதிரிலாம் போட்டுக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹுட்ல ஒரு 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த மெயின் ரோடு எல்லாமே தெரியுதுங்க. இங்கே பாருங்க டிவி யூனிட், கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட்டாவே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஹுட்டோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்கள் விஷுவலாகவே பார்த்துங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஹால்லேயே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த சைடு நம்மளுக்கு ரோடு தாங்க இருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா நம்மளுக்கு ரோடு இருக்கு. அதனால உங்களுக்கு எப்பவுமே அந்த காத்து வசதிக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த சைடு நம்மளுக்கு ரோடு இருக்கு, இந்த சைடும் ரோடு இருக்கு, பின்னாடி சைடு நம்மளுக்கு பார்க்கும் இருக்குங்க. ஸோ அனகாபத்தூர் லொகேஷன்ல கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் யாரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்மளுக்கு பால்கனி வருங்க. இந்த பால்கனி டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஃப்ளஷ் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இந்த பால்கனிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு வந்துருங்க. இது நம்மளுக்கு பால்கனி வரும். ஸோ மேலே பாருங்க, மேலே அந்த ஸ்பாட்லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குங்க அந்த லைட் பார்க்கறதுக்கு. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ரொம்ப குவாலிட்டியாக இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு பால்கனி வரும். பால்கனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பாருங்க கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல நம்மளுக்கு வந்துருங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோடு இருக்குங்க. ஸோ அதனால உங்களுக்கு எப்பவுமே நீங்கள் ஒரு ஊஞ்சல் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வியூ ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ சுற்றி பாருங்களேன் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு பாருங்க. நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு வர ஏரியா, அதுவும் மெயின் ரோட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அனகாபத்தூரில் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு பாருங்க. சுற்றி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்கள் உள்ள வரும்போதே கண்டிப்பாக உங்களால் அந்த டெவலப்மெண்ட் உங்களால் லைவாகவே பார்த்துக்க முடியுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. ஸோ இந்த டிவி யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது சொல்ல மறந்துட்டேன், இந்த சைடும் அந்த ரேக்ஸ் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். கீழே உங்களுக்கு ட்ராவ்ஸ் எல்லாமே இருக்கு. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூம் ஒரு டோர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டாக் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x11 10க்கு 11 இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வரும். இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சும்மா சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணுவாங்க, சும்மா ஏனோ தானோன்னு பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக எல்லாமே பண்ணியிருக்காங்க.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கபோர்டு வருங்க. கபோர்டு வரும். கபோர்டு இருக்கு. இந்த பெட்ரூம்குள்ள வரும்போது பெட்ரூம் ஸ்கொயரா தெரியும். ஏன் அப்படின்னா இந்த கபோர்ட் எல்லாமே நம்மளுக்கு வால்குள்ளேயே தாங்க இருக்கு. வால் வெளியில வரல, வால்குள்ளேயே இருக்கிறதால இந்த பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிரும். மேலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு லேஃப்ட் எல்லாமே வந்துருவாங்க. இது நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூம் வரும். கீழே ஒரு ரெஸ்ட் ரூம் பார்த்தோம் அட்டாச்சு. இது வந்து இந்த பெட்ரூம்ல இருக்க அட்டாச் ரெஸ்ட் ரூம்ங்க. ஒரு லைட் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடும். வெஸ்டர்ன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரிவேர்ல கிளாஸ் செட் நம்மளுக்கு வந்துடும். இந்த ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இந்த சைடு பாருங்களேன், இங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன் இருக்கு, நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாவும் இருக்கு. நல்ல ஒரு அந்த ஸ்டோன் ஃபினிஷிங்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்க எதனா வேஸ்டேஜ் போடுற மாதிரி அந்த ஸ்பேஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருவாங்க. இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம் வரும். அப்படியே உள்ள வாங்க. கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தோம் பார்த்தீங்களா, 12x12 அதே சைஸ்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் 12x12 சைஸ்ல இந்த பெட்ரூம் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பெட்ரூம்லயும் பார்த்தீங்கன்னா மேலே ஃபால்சிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நம்மளுக்கு 2 விண்டோ வந்துடும். எல்லா பெட்ரூம்லயும் நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் வந்துருங்க. இந்த சைடு பாருங்க, இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மேக்கப் செட்டு அதுக்கான ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் எல்லாமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி. எங்கேயும் நம்மளுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். மேலேயும் நம்மளுக்கு லேப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துருங்க. இந்த ரெஸ்ட் ரூம்ல பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லாம் உங்களுக்கு வேற ஒரு மாடல்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் செட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல மட்டும் இந்தியன் ஸ்டைலில் நமக்கு வந்துருங்க. மிச்சம் 2 ரெஸ்ட் ரூம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் கிளாஸ் செட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த வியூ பாருங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இங்கிருந்து பார்க்கறதுக்கும் அப்படியே நம்ம டெரஸ் போயிடலாங்க. ஒரு விண்டோ பாயிண்ட் வந்துடும். இங்க ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, அங்க ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்க, லைட் தெரியுதுங்களா? ஃபுல்லா உங்களுக்கு அந்த லைட் ஃபிட்டிங்லாம் ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணி ரொம்ப அழகா இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம மேலே வந்துடலாம். அப்படியே நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ஒயர் தொங்குதுங்களா, இந்த இடத்துல அந்த ஒரு பெரிய லைட் போடுவாங்க பாத்தீங்களா. இங்க இருந்து பார்த்தா அந்த கீழே ஹால் வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அந்த லைட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. இந்த ஏரியா பாக்குறீங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க எதனா அந்த வேஸ்டேஜ் போடுற மாதிரி இல்ல வேற ஏதாவது திங்ஸ் நீங்க வைக்கிற மாதிரி இருந்தா இந்த ஏரியால நீங்க வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு 4th பெட்ரூம் வருங்க, லாஸ்ட் பெட்ரூம். அப்படியே வாங்க. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 3 பெட்ரூம் பார்த்தோம். இது நம்மளுக்கு 4வது பெட்ரூம், செகண்ட் ஃப்ளோர்ல நம்மளுக்கு இருக்குங்க. இந்த பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா இந்த சைடு பாருங்க, ஒரு சைடு ஃபுல்லாவே நம்மளுக்கு லேப்ட் கபோர்ட் ஃபுல்லாவே நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேல பாருங்களேன், இந்த பெட்ரூம்ல பாருங்க, ஃபால் சீலிங் வந்து வேற ஒரு டிசைன்ல பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இந்த பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 விண்டோ வந்துடும். அப்படியே பாத்தீங்கன்னா இந்த சைடுல ஒரு 3 விண்டோ வந்துடும். நம்மளுக்கு அந்த விண்டோ இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சைடு நம்மளுக்கு ரோடு இருக்கு. இந்த விண்டோ இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த சைடு நம்மளுக்கு ரோடு இருக்குங்க. இந்த பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய பெட்ரூம், பெரிய பாத்ரூமாவே இருக்குங்க. இந்த பெட்ரூம், இந்த ரெஸ்ட் ரூம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ மாடல்ல டைல்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கிளாஸ் செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல நம்மளுக்கு வந்துருங்க. இங்க ஒரு வாஷ் பேஷன், ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அடுத்து நம்ம பிரைஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. டெரஸ் காட்டிட்டோம் உங்களுக்கு. இது நம்மளுக்கு டெரஸ். அப்படி இந்த சைட் பாருங்களேன், மேலேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் போற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டெரஸ்ல வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு வந்துடுங்க. இது நம்மளுக்கு டெரஸ் வரும். வாஷிங் மிஷின் பாருங்க, இந்த ஏரியாவில் டெரஸ்லேயே நீங்கள் வாஷிங் மிஷின் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இந்த சைடு பார்த்தா நம்மளுக்கு மெயின் ரோடு, இன்னொரு வாட்டி உங்களுக்கு காட்டிடுறாங்க. அது நம்மளுக்கு மெயின் ரோடுங்க, பஸ் போயிட்டு இருக்கு. அதான் நம்ம பஸ் போகிற மெயின் ரோடு. எக்ஸாக்டாக அங்கேருந்து ஆன் ரோட்லேயே நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வந்துடும். இங்கேயும் ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெரஸில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த டைல் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம மேலே போயிடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நல்ல பெரிய டெரஸாகவே இருக்குங்க. ஸ்பேஸை ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 லிட்டரில் நம்மளுக்கு காங்கிரீட்ல டேங்க் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. சரிங்க, இப்போ இந்த வீட்டோட ப்ரைஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா? ப்ரைஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா 1114 1114 உங்களுக்கு லேண்ட் ஏரியா. எக்ஸாக்டாக அனகாபுத்தூர் மெயின் ரோட்லேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 900 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா 2300 கார்னர் ப்ராப்பர்ட்டியாக நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே பேக் சைட் பாருங்கள், இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு காட்டிடுறேன்.
உங்களுக்கு பெரிய பார்க் ஏரியாங்க. இங்கேருந்து பாருங்கள் வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி காட்டுறேன். நம்ம சைட்டுக்கு பேக் சைட்லேயும் உங்களுக்கு பார்க் இருக்குது, கார்னர் ப்ராப்பர்ட்டி. இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,74 lakhs, 1,74 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதில் வந்து ப்ரைஸ் நெகோஷியேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP Housing.